கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிரயாசத்தை எல்லாம் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பதற்கான பலனை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் அப்படின்னு போட்டிருக்குது. ஆண்டவர் அவருடைய பாதையை அது எப்படி இருக்குமா, ஜீவனுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப விசாலமாக இருக்கும். அதன் வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி 13வது வசனத்தில் போட்டிருந்துச்சு. அநேகர் என்னது, விசாலமான வழி. நமக்கு ரொம்ப ஈஸியாக போகணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாருன்னா நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல், நித்திய ஜீவனை அடைந்து ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்னு சொன்னால் வழி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த வழியை என்ன செய்வாங்களாம், ரொம்ப பேர் பிரவேசிக்க மாட்டாங்க. அதில் பிரவேசிப்பர் எத்தனை பேரா, சிலர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அந்த நெருக்கமான வாசல் வழியாக நம்ம எப்படி போகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் சரி இப்போ நினைப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த நெருக்கமான வாசலை நான் எப்படி போக போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மாத்திரம் போக போகிறதில்ல, நான் என்ன செய்ய போகிறேன், உங்களோடு கூட இருக்க போகிறேன். நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த வாசல் நெருக்கமாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோமா, அது நமக்கு நெருக்கமாக தெரியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய அன்பு நம்மளை அவ்வாறாக என்ன செய்யுமா, வழி நடத்தும். ஆண்டவருடைய அன்பை நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற அந்த நெருக்கமான அல்லது நமக்கு பிரச்சனைகள், நம்முடைய சோர்வுகள் அதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது. ஏன்னு சொன்னால் இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர் என்ன செஞ்சுருக்காருன்னா நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நம்ம மீட்டு இருக்கிறாங்க, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்க நம்மளோடு கூட வரப்போகிறாங்க. அதை நினைத்து நம்ம என்ன செய்யுமா, எல்லாவற்றையும் மத்தியில் நம்ம போகணும். நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா வேதம் அநேக காரியங்களை கதைகளை நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமாக நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், பேதுரு என்ன செய்வாருன்னு சொன்னால், படகுல ஒன்றுமே இல்லை, ஒரு மீனவன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும். எந்த இடத்துல எந்த நேரத்தில் வலையை வீசினா இல்லை வலையை போட்டு வச்சா எப்படி மீன்கள் கிடைக்கும், பெரிய மீன் எந்த நேரத்தில் வரும், சின்ன மீன் எந்த நேரத்தில், எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். அது மாத்திரம் இடம் அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, போகும்பொழுது இந்த வழியாக இப்படி போய் அப்படி திரும்பினா சரியாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் முழுவதும் என்ன செய்வாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு கரைக்கு வரும்பொழுது எப்படி வருவாங்கன்னு சொன்னால் பாடலோடு வருவாங்க, சந்தோஷத்தோடு வருவாங்க. ஏன்னா அவங்க வலையில் என்ன இருக்கும், மீன் இருக்கும். ஏன்னு சொன்னால் கரையில் யார் இருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பம் இருக்கிறது. இந்த மீன் எடுத்துகிட்டு போய் அதை விற்று என்ன செய்யணும், குடும்பத்தை போஷிக்கணும். அப்போ எவ்வளோ அது கிடைக்காம வரும்போது எப்படி இருக்கும். நம்ம கூட வாழ்க்கையில் சில நேரத்தில் இன்றைக்கி ஒரு இடத்துல நம்மளுக்கு நம்பிக்கையாக போவோம், வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அங்கே போய் ஏதாவது கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக போவோம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, சில நேரத்தில் ஒருவேளை அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வீடு பூட்டி இருக்கும்போது பார்க்கும்போது மனசு எப்படி இருக்கும், நமக்கு ஐயோ இவங்க தான் தருவாங்கன்னு நினச்சி வந்தோமே, இவங்களே என்ன செஞ்சுட்டாங்க இல்லையே நம்ம மத்தியில் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா கஷ்டப்படும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நீங்கள் வெறுமையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே வருவார். நீங்கள் அவரை விசுவாசிங்கன்னு சொன்னால் அவர் அங்கே வருவார். நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இல்லாமல் அது நிற்பாங்க. ஆண்டவர் அந்த படகுல ஏறுவார். அவர் கேட்பார், ஏதாவது உங்களுக்கு கிடைச்சா, அவங்க இல்லை முழுவதும் போயிட்டு வந்துட்டோம், ஒன்றுமே எங்களுக்கு அகப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உள்ளே போன உடனே ஆண்டவர் என்ன செய்வார், ஆழத்தில் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க படகை செலுத்துவாங்க. அவங்க கொஞ்சம் ஆழத்தில் போன பிறகு வலையை போடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் நாங்கள் நேற்று நைட்டெல்லாம் போட்டிருக்கோம், ஒன்றும் கிடைக்கல, இவர் வந்துட்டார் சொல்ல அப்படின்னு இல்லாமல் உடனே என்ன செஞ்சாங்க, வலையை விரித்தாங்க. அவர் விரிச்ச உடனே என்ன செஞ்சான், வலை கிழிந்து போகத்தக்கதாக, அந்த வார்த்தை வேதாந்தத்தில் பதிவு செய்திருக்காங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். அப்போ அது என்னன்னா, வெறுமையாக இருக்கிறவங்க, நீங்களும் நானும் கஷ்டப்பட்டோ அல்லது வேதனையோடோ வெறுமையாக மனிதர்களால் கைவிடப்பட்டு நேசித்தவர்களால் வெறுக்கப்பட்டு உடன்பிறப்புகளால் தள்ளப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வெறுமையாக இருந்தீங்கன்னா நானே செய்வேன், நான் அதை நிரப்ப வல்லவராக இருக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வெறுமையாக காணப்படுகிறதோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன்,
நிரப்ப வல்லவராக. எப்படி பேதுருடைய படகுல மீன் இல்லாமல் வெறுமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏறும் பொழுது என்னதாச்சு, அது நிரப்பப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சார் ஆழத்துல போங்க அப்படின்னு சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில ஆழமான காரியங்கள் நம்ம ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது தாங்க. நம்ம ஆழமான காரியங்களுக்குள்ள நம்ம ஒரு பிரச்சனை மத்தியில ரொம்ப கைவிடப்படும். சிலருக்குலாம் பிரச்சனைன்னா வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா தான் இருக்கும். எப்போ நல்ல நாட்களை பார்ப்போம்னு தெரியாது. ஆண்டவரே ஏன் எனக்கு இது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு யானா இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு நாளும் நன்மையே எழுதி வைக்கலையா, என் தலையில இதான் எழுதி வச்சிருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் தலையில இதை தான் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, நீங்க அவரை நம்பி வெறுமையா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நான் வெறுமையா நின்றுட்டு இருக்கேன், நீங்க வாங்க என் படகுல வாங்க, என்னுடைய வாழ்க்கையில வாங்க, நீங்க உட்பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, பேதுரு அன்னைக்கு ஆண்டவருக்கு அந்த படகுல இடம் கொடுத்ததுனால வலை கிழிந்து போகத்தக்கதாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, அவர் தேவனுக்காக என்னது பெரிய ஒரு ஊழியத்தை செய்வதற்கு பேதுரு என்ன செஞ்சப்பட்டார், அழைக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தம் இதாங்க. நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை அழைப்பீங்கன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, ஏற்கனவே நம்ம வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் என்ன செய்வேன், உட்பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்றேன். எவ்வளவு அன்பான கடவுள். நீங்க இன்னைக்கு அவருக்கு வெறுமையா இருக்கிறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வரும்போது ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, போங்க ஆழத்துக்கு போங்க, சத்தியத்தின் வேதத்தை நம்ம என்ன செய்யணுமா, ஆழமாக அறிந்து கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு என்ன செய்யுமா, லேசானவர் மாற்றி போடுவார். இதெல்லாம் மாற்றி போட்ட வல்லவர் அவர் தான். நமக்கு எப்படி வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை பேதுரு கொடுத்த கடவுள். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை வெறுமையாக நீங்கள் நான் வெறுமையா இருக்கிற ஆண்டவரை நீங்கள் நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க என்ன ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, அவர் என்ன செய்வாராம், உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து அவர் உட்பிரவேசித்து உங்களை என்ன செய்வாராம், சத்தியத்தின் பாதையில ஆழமாக சத்தியத்தை அறிந்து கொள்வது நிமித்தமாக என்ன செய்வோமா, நம்ம அவரில் மிகவும் என்ன செய்வோம், மன மகிழ்ச்சியாக இருப்போம். இரட்டிப்பான ஆசீர்வாதம் ஒண்ணுமே இருக்காது, ஆனா மனசு என்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொன்னா தேவன் என்னோட கூட இருக்கிறார். வேற என்னங்க வேணும்? தேவன் நம்மோட கூட இருக்கும்போது உலக பதவியா இருந்தாலும் சரி, எந்த காரியமும் அது பெருசு இல்லை. ஒருவேளை நம்ம கீழே கீழே தான் அனுப்புவாங்க, ஒருவேளை நமக்கு தர வேண்டிய எல்லா காரியங்களும் தர மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர யார் இருக்கிறாரு, வல்லவராகிய தேவன் இருக்கிறார். அவர் வந்துட்டாருன்னு சொன்னா மக்கள் அப்படியே பிரமித்து நிற்பாங்க, உங்களை பார்த்து என்னை பார்த்து. எப்போ நாம வெறுமையாக அவரை பார்த்து ஒப்பு கொடுத்து நாம் அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து நடப்போம். ஆழத்துக்குள்ள போங்க, ஆழத்துலன்னா இன்னும் போங்க போங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க, அதன் மத்தியில் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து ஆண்டவரை பார்த்து எப்போது நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். அந்த நன்றியான அந்த நாம் படுகிற பிரயாசத்தின் பலனை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்துக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை நம்பி ஆண்டவரே வெறுமையாக உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வெறுமையான காரியங்களை நிறைவாக்குகிறவர் ஆண்டவரே, அதை நீர்தான் சாமி எங்களுக்கு செய்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க ராஜா. உடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற அநேகர் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உண்மை அவர்களுடைய இருதயத்தில் அழைத்து ஆண்டவரே நீர் தட்டி நிற்கிற எங்களோடு கூட வாங்க, எங்களோடு கூட நீர் சொன்ன வாக்குத்தத்தோடு எங்களோடு நீங்கள் போஜனம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே தகப்பனே, இது எங்களோடு கூட இருங்க சுவாமி. இது எங்களோடு கூட போஜனம் பண்ணும்போது இந்த சத்தியத்தின் பாதையை எங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் நடத்துவீர் என்ற அந்த விசுவாசத்தோடு அழைக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீர் மணி போல நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்க பிரயோஜனப்பட சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒரு விஷயம் மன்னித்து இந்த ராஜ்யம் ஒரு நீர்த்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜெபுல நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.